Welcome back to Kochadiyan Exclusive. இப்போ ரஜினி சார் படம் அப்படினாலே வந்து இந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். and அந்த வில்லன் கேரக்டர் வந்து எப்படி அவங்க பண்றாங்க, அது யாரா இருக்கும், அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, இப்படி 1000 கேள்வி எங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும். இந்த படம் பொறுத்தவரைக்கும் கோச்சடியான்ல வந்து ரஜினி சார், அதாவது கோச்சடியானோட டைரக்ட் வில்லன் அப்படின்னா அது வந்து வீர மகேந்திரனான ஆதியா இல்ல ராஜா மகேந்திரனான ஜாக்கி ஷெராஃபா? Villain, actually in all films I think hero அப்படினா அந்த villain அந்த characterization has to be equal. Actually Nazar sir தான் villain படத்துல. And Nazar sir வந்துட்டு ரிஷி கோடகன் ஒரு character. Okay. And I'm his biggest fan. எனக்கு வந்து Nazar sir வந்து all his films I love, and I find his looks very peculiar. Nazar sir கிட்ட as soon as I scanned him, அவர் அந்த மூக்கு இருக்கு, நான் அவங்க ஸ்கேன் பண்ணவங்க அந்த ஃபாரினர்ஸே சொன்னாங்க very peculiar nose அப்படின்னு. I know, yeah. So I wanted to recreate him in animation. So கோச்சடியானோட main villain is Rishi Kodagan, who is Nazar sir. Okay. கோச்சடியானோட another villain, அந்த கதை ஸ்கிரிப்ட் நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். It's actually Kochadiyan is such a noble character that the kings themselves get a complex about his popularity with people, his growth, and எப்படி சொல்றது, அந்த காம்ப்ளெக்ஸ்னால ஒரு நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தான் கோச்சடியான் கதை. Okay. So two different kingdoms, கோட்டைப்பட்டினம் கலிங்காபுரின் ரெண்டு கிங்டம். கோட்டைப்பட்டினம் ராஜா வந்து நாசர் சார், கலிங்காபுரியோட ராஜா வந்துட்டு ஜாக்கி சார். ஜாக்கி சார் சன் இஸ் ஆதி. அண்ட் அகைன் இந்த அப்பா ஏஜ் ரிடக்ஷன் நான் சொன்னேன்ல, ஸோ எந்த அளவுக்கு அப்பாவை யூத்தா காட்டணுன்ற ஒரு ரெஃபரன்ஸ் வந்துட்டு அதனால தான் நான் ஆதியை கூட காஸ்ட் பண்ணேன். Okay. So I think Adi's age was the age we kept as target for Rana. Yes. Super. Yeah. So there's a bit of a story. Now paranga, you will watch the film, you'll like it. Okay. Hey, யாரங்க பிடிங்க அவனை உடனே அரண்மனை முழுவதும் தேடுங்கள். ஸோ கோச்சடியான் படத்துடைய வில்லன் அப்படின்னு பார்த்தா அது டைரக்டாக மென்ஷன் பண்ணுறது வந்து நாசர் சார் தான் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லிட்டாங்க. ஸோ நாசர் சார் பற்றி வந்து சௌந்தர்யா நிறையா சொல்லி நம்ம கேட்டுட்டோம். பட் நாசர் சார் கோச்சடியான் பற்றியும் நம்மளோட தலைவர் சூப்பர் ஸ்டார் பற்றியும் என்ன சொல்கிறாருங்கிறத பாருங்கள். சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. என்னை அப்ரிஷியேட் பண்ணதுக்கும், இந்த படத்தில் இவ்வளோ இந்த தொழில்நுட்பம் மிகுந்த இந்த படத்தில் ஒரு பாத்திரம் கொடுத்ததற்கும். உண்மையாக வந்து நான் வந்து இந்த ஃபோட்டோ இந்த மோஷன் கேப்சர்ட் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் இந்த டெக்னாலஜியில் வந்து நான் பங்கு பெற்றதுக்கு உண்மையாகவே நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முதல் முறையாக, இனிமேல் பல படங்கள் இந்தியாவில் உருவாகலாம், ஆனால் முதல் முறையாக இந்த தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு வரும்போது அதில் ஒரு கதாபாத்திரம், அதுவும் ஒரு பிரதான கதாபாத்திரம் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த நாடகத்தில் நடிக்கும்போதோ சினிமாவில் நடிக்கும்போதோ நம்ம என்ன நடிக்கிறோமோ அப்படியே பதிவு செய்யப்படுது. ஆனால் இந்த கோச்சடியான் படத்தில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்களை வந்து எங்களுடைய உருவத்தை ஒவ்வொரு சதுர இன்ச்சும் நாங்கள் எப்படி இருக்கோமோ அதை அப்படியே வந்து கணினியில் பண்ணிடுறாங்க. ரஜினிகாந்த் சார், சரத்குமார் சார், சண்முகராஜன், தீபிகா படுகோனே எல்லாருடைய உருவமும் உருவாக்கப்படுது. அப்புறம் நாங்கள் நடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எந்தெந்த உடல் பகுதிகள் அசைதோ, இப்போ இங்கே அசைதுன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வைப்பாங்க, இப்போ இதை அசைதுன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வைப்பாங்க, இங்கே ஒரு பாயிண்ட், எந்தெந்த உடம்புல எந்தெந்த இடத்துல அசைவு இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு 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 சமிக்ஜை அனுப்பக்கூடிய ஒரு சின்ன பந்து மாதிரி வச்சுருவாங்க. அப்போது இந்த ரஜினிகாந்த் சார் நடிக்கிறார்னா அவருடைய உடல் அசைவுகள் எப்படி அசைதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கணினியில் வந்து உங்களுக்கு அந்த வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு எலும்புக்கூடு அசைகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து உருவம், அந்த எங்களுடைய அசைவுகள் தான் பதிவும். எங்களுடைய பிம்பங்களோ என்னுடைய கண்ணோ கையோ இருக்காது. எங்களுடைய அசைவுகள் வந்து அதில் வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து பதிவு பண்ணிக்கும். இப்போ ஏற்கனவே உருவாக்கப்பட்ட எங்களுடைய உருவத்தை எடுத்து அந்த அசைவுகள் மேலே வைப்பாங்க. இதுக்காக இந்த படப்பிடிப்பிற்காக பிரத்யேகமாக நாங்கள் வந்து லண்டன் பைன்வுட் ஸ்டுடியோ, லண்டனில் யூரோப்பில் இருக்கிற மிக பெரிய மிக என்ன சொல்கிறது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டுடியோ அது.
ஸோ அந்த தொழில்நுட்பம் இங்கே இல்லைன்றதுனால நாங்கள் எல்லோரும் லண்டனில் போய் அந்த மோஷன் கேப்சர் ஸ்டுடியோவில் வந்து நாங்கள் பண்ணோம். அது எப்படி இருக்குன்னா கருப்பான ஒரு இது நம்ம கருப்பான ஒரு பெட்டிக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஒரு 48-52 கேமராக்கள் வந்து சுற்றியும் இருக்கும், அந்த அரங்கை சுற்றி இருக்கும். நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு அசைவையும் அது வந்து கேப்சர் பண்ணிக்கும். அப்புறம் எங்கள் முகம் இருக்குது இல்லைங்களா, அந்த முகம் எங்களுடைய முகம், ஏன்னா உடம்பு அசைவு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய அசைவாக இருக்குது. இந்த முகத்தினுடைய அசைவு இது ரொம்ப நுட்பமாக இருக்கிறதுனால ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்கும். இந்த ஹெல்மெட்லேருந்து ஒரு 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 பல்பு இங்கே இருக்கும், இங்கே ஒரு கேமரா இருக்கும். ஸோ நாங்கள் நடிக்கிறது, நாங்கள் வசனம் பேசுகிறது எல்லாம் வந்து அதுவும் பதிவு செய்யப்படும். நாங்கள் வந்து எங்களுக்கு அது அந்த 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 மோஷன் கேப்சர் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு போடணும். அதுவே பயங்கர ஒரு வினோதமாக, ஒரு மாதிரி முதல் நாள் போடும்போது ஒரு மாதிரி கூச்சமாகவும் ஒரு மாதிரி தமாஷாகவும் இருந்துச்சு. ஏன்னா உடம்போடு ஒட்டி இருக்கும். இந்த ஸ்பேஸ், இந்த ராக்கெட்டில் போகிற வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அஸ்ட்ரோநாட்ஸ், அவங்க போடுற மாதிரி ட்ரெஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து இதில் நடிக்கப்பட்ட ஒவ்வொரு காட்சியும், பேசப்பட்ட ஒவ்வொரு காட்சியும் நான் என்னுடைய வசங்களை பேசினேன், நான் என்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தினேன். அது அந்த அசைவுகள் பதிவு செய்யப்பட்டது, அந்த கணினியில் உருவாக்கப்பட்ட அந்த உருவத்தில் பொருத்தப்பட்டது. நிறைய பேர் கேட்குறாங்க, அது கார்ட்டூனாக வரையறுத்தான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதில் இருக்கிற இதில் இந்த படத்தில் இருக்கிற என்னுடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் என்னுடைய அசைவு, வசன உச்சரிப்புகள் என்னுடையது. ஏன்னா இது வந்து நம்ம இன்னும் ஒரு பொழுதுபோக்காக தான் சினிமாவை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னால் பெரிய தொழில்நுட்பம் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு நடிக்கும்போது இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதே எக்ஸ்பீரியன்ஸு பார்க்குற பார்வையாளர்களும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். உள்ளத்திலும் நீ அதே கொச்சடையாண்டா, அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும். இனி உனக்கு எந்த வாய்ப்பும் அமையாது. என் அன்பு மன்னா, வாய்ப்புகள் அமையாது, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். 65th கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோச்சடியானோட ட்ரெய்லரை வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. உங்களோட முதல் படம் கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்பட்டது, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நிறைய விஷயம் இந்த படத்தோட I've had special moments. அமிதாப் அங்கிள் ஆன் ஸ்டேஜ் சொன்னாங்க, அமிதாப் அங்கிள்லாம் they understand technology and they've traveled the world. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி படம், என்ன மாதிரி எஃபர்ட்ன்றது தெரியும். ஸோ when Amitabh uncle went on stage and said, in the 100 years of Indian cinema, when Indian history, cinema history is written, it will be before Kochadiyan and after Kochadiyan nu sonnanga. I had tears in my eyes. And when Shekhar Kapoor, he's made Elizabeth, he's in Hollywood. When he spoke to me, he said, Soundarya, you've brought pride to the country. That made me feel so overwhelming. So இவ்வளோ people, இவ்வளோ பெரிய stalwarts, இவ்வளோ பெரிய veterans, when they appreciate my work, it's very overwhelming for me. கான்ல ட்ரெய்லர் காட்டுறாங்கன்னா it's very overwhelming for me. And India's first I've been a part of an effort அப்படின்னு நினைக்கிறதே is overwhelming for me. So நிறைய moments like that எனக்கு இருக்குங்க. A lot of moments that are very special. Steven Spielberg, when he saw Avatar, said, when the history of Hollywood cinema will be written, it will always be before Avatar and after Avatar. May I just say on the 100th year of Indian cinema, that when the history of Indian cinema will be written, it will be before Kochadiyan and after Kochadiyan. சௌந்தர்யா, இப்போ வந்து கோச்சடியான்ல இதுதான் எனக்கு மோஸ்ட் சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன? Wow. Everything. I think everything was very challenging for me. To work with such seniors, actors are இருக்கட்டும். ஏன்னா நான் வந்து அப்பாக்கே இன்னொரு டேக் ஒன்ஸ் மோர்னு சொல்கிறதுக்கே அந்த you need to get that guts in you to do it. And everything was a challenging. And I think more than anything, நம்ம ஆடியன்ஸுக்கு அனிமேஷன் புதுசு. அண்ட் எனக்கு மோஸ்ட் சேலஞ்சிங் என்னன்னா, இது கார்ட்டூன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அது நடக்கணும், அது படத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். ரைட். அண்ட் I had to face a lot of criticism. And I'm open to it. I think all filmmakers should be open to it. So to face that and to hold on, பரவாயில்ல சாதிப்போம். You know, I think to hold on. எனக்கு வந்து my biggest emotional anchor is my mother. Okay. And in between this journey, there have been times when, you know, because
I have to explain to my producer ஏன் டைம் ஆகுதுன்னு. And அப்பாக்கே sometimes படம் முடிஞ்சிட்டு 6 months அப்புறம் காட்டுங்கன்னா I didn't have anything to show because everything comes together at the very end for me. So I think the biggest challenge for me was to hold on and say it's okay, one step close, one step at a time, one step at a time, and very challenging. Anything new takes a lot of guts, and anything new. Now I'm not saying I have a lot of guts, but God's given me strength. But to follow a dream which nobody understands is very challenging. அம்மா தான் வந்து அந்த இமோஷனல் சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஹவ் வாஸ் ஷீ டூயிங் ஹர் ரோல் டியூரிங் கோச்சடியா? நான் வந்து அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டை பாத்துக்கிட்டீங்களா, இல்ல வந்து முதல் தடவையா படம் இயக்க போற உங்க பொண்ணை பாத்துக்கிட்டீங்களா, ஒரு சிங்கரா வேற இந்த படத்துல இருக்கீங்க அப்படின்றது எப்படி இருந்தது அம்மாவோட ரோல்? I think she's the anchor. நீங்க ரஜினிகாந்த் குடும்பம்னு எடுத்தீங்கன்னா அதை வந்து ஆங்கரா ஹோல்ட் பண்றது இஸ் மிஸ்ஸஸ் லதா ரஜினிகாந்த். அண்ட் அப்பாக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், என் அக்காக்கா இருக்கட்டும், அந்த இமோஷனல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதே அம்மா தான். I think she's such a positive person. Okay. And she's my emotional anchor. Right. So சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா வந்து கோச்சடியான் உருவான அந்த கதையை வந்து பிட்ஸ் அண்ட் பீஸஸாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சௌந்தர்யா கிட்ட பேசணும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் கோச்சடியான் எக்ஸ்க்ளூசிவ். ஐஸ்வர்யா வந்து ஒரு குட் ரைட்டர் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐஸ்வர்யா வந்து கதை எழுத அந்த படத்துக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை ஹீரோவாக வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷன் எங்களுக்கு உடனே தோணுச்சு அவங்க சொல்லும்பொழுது. இது நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும்பொழுது வந்து ஏன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. வாட் டு யூ ஃபீல் அபவுட்? கேட்குறேன் போய் என்னம்மா சொன்னேன் அப்படின்னு. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை சைல்டு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொன்னார். அதை கேட்டதுக்கு அப்புறம் சாதிச்சுட்டு தான் நினச்சிங்களா? ஹவ் வாஸ் யுவர் ஃபீலிங்? இல்லைங்க, நான் இன்னும் சாதிக்கல.